உறவுகளுக்கு அன்பான வணக்கம். ஈழமணி திருநாட்டில் கிழக்கிலங்கையின் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்திற்குட்பட்ட பாண்டியூர் என்கின்ற நற்கிராமத்திலே வீற்றிருந்து அடியவர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய திரௌபதி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவம் இந்த முறை கடந்த 23ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்தது. மகாபாரத இதிகாசத்துடன் தொடர்புடையதாகவும் 15ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் இருந்து தாதன் என்கின்ற மாமுனியால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு மகாபாரத இதிகாசம் மக்கள் மத்தியில் பரவச் செய்யப்பட்ட போது பாண்டிருப்பு கிராமத்தில் ஆல விருட்சங்களும் பொக்கட்டி மரங்களும் நிறைந்த இடத்திலே திரௌபதிக்கான முதலாவது ஆலயம் அமைக்கப்பட்டதாகவும் வரலாறுகள் சொல்கிறது. மகாபாரத போரை குறிக்கக்கூடிய விதமாக இந்த ஆலயத்தில் 18 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். 3ஆம் நாளாகிய கடந்த 25ஆம் தேதி மகாபாரத இதிகாச ஈடுதரத்தலோடு 29ஆம் தேதி 7ஆம் நாளிலே ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகாபுரியிலிருந்து அஸ்தினாபுரிக்கு செல்லக்கூடிய சுவாமி எழுந்தருள பண்ணுதலும் நடைபெற்றிருந்தது. அதே போல 30ஆம் தேதி 8ஆம் நாள் அதிகாலையிலே நாட்கால் வெட்டுதல், அதே போல 12ஆம் நாள் அக்டோபர் 4ஆம் தேதி கல்யாணக்கால் வெட்டுதல் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெற்றது. இன்றைய நாள் 16ஆம் நாள் தர்மர் விமன் அர்ஜுனர் நகுல சகாதேவரோடு திரௌபதியும் போகும் பாண்டியூர் வனவாசமே. வந்தாரே வனவாசம் நாட, வந்தாரே வனவாசம் நாட, தென்னிலங்கை மேகமோ குறை பிடிச்சி ஆட, வந்தாரே வனவாசம் நாட. திருவிழா. எனவே வழக்கமாக பஞ்சபாண்டவர்களுடைய வனவாசம் தொடர்பாக மகாபாரத கதைகளில் நாங்கள் படித்திருப்போம். அந்த பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் சென்றதை ஞாபகமூட்டக்கூடிய விதமாக இந்த நாளிலே வனவாச நிகழ்வு மிகச்சிறப்பான முறையில் திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து இடம்பெற்றிருந்தது. பஞ்சபாண்டவர்கள் சகிதம் 10 அடியார்கள் ஆயிரக்கணக்கில் புடைசூழ பாண்டிருப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து மட்டக்கிழப்பு கல்முனை பிரதான வீதியை நோக்கி வருகிறது. கல்முனையை நோக்கி நகரக்கூடிய பாதையினூடாக சென்று மணச்சேனை உள்வீதியினூடாக வலம் வந்து அம்பலத்தடி பிள்ளையார் ஆலயத்தை தரிசித்துவிட்டு நற்பட்டிமுனை கிராமத்தின் மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய நற்பட்டிமுனை கணேசர் ஆலயம், அதே போல முருகப்பெருமானுடைய ஆலயம், நற்பட்டிமுனை பத்ரகாளியம்மன் ஆலயம் ஆகியவற்றை தரிசித்துவிட்டு மீண்டும் ஆற்றுக்கட்டு வீதியினூடாக நற்பட்டிமுனை விஷ்ணு ஆலயத்தை வந்தடைந்து அங்கிருந்து சேனை குடியிருப்பை நோக்கி 10 அடியார்கள் புடைசூழ பஞ்சபாண்டவர்கள் சகிதம் இந்த வனவாச நிகழ்வு மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. வழக்கமாக சில வேளைகளில் இந்த பொழுது மழையோடு கூடிய காலநிலை நிலவுவது வழக்கம். ஆனால் இந்த முறை மழை இல்லை. சேனை குடியிருப்பு கிராமத்தை அடைந்து சேனை குடியிருப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் விநாயகர் பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கும் தரிசனம் செய்துவிட்டு இறுதியாக சேனை குடியிருப்பு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு வருகை தந்து அங்கும் தரிசனம் செய்துவிட்டு பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஆற்றுக்கட்டு வீதியினூடாக மீண்டும் பாண்டிருப்பை நோக்கி நகர்வது வழக்கம். சேனை குடியிருப்பு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு வருகை தரும் வரையில் காவடி ஆட்டம், அதே போல பஞ்சபாண்டவர்களுடைய வருகை எல்லாமே கலகலப்பாக இருப்பது வழக்கம். ஆனால் பத்ரகாளியம்மன் ஆலயத்தை தாண்டி செல்கிற போது மிக அமைதியாக செல்வார்கள். அந்த நேரத்தில் இரவு தொடங்கிவிடும் என்று சொல்லலாம். இந்த பஞ்சபாண்டவர்களுடைய வனவாச காலத்தில் அவர்கள் பற்பல வனங்களுக்கு மாறி சென்று தங்களுடைய காலத்தை கழித்ததாகவும் யாருக்கும் தெரியாமல் மறைந்து வாழ வேண்டிய அஞ்ஞாத வாசமாகிய ஓராண்டை விராட நகரத்திலே கழித்தார்கள் என்றும் வனவாசத்தை காமியகவனம் என்ற காட்டில் தொடங்கினார்கள். கண்ணன் அவர்களை சந்தித்ததும் இங்கேதான் என்றும் கண்ணன் வந்து சென்று சில காலத்தில் குவைதவனம் என்ற காட்டுக்கு இடம் மாறி சென்றார்கள் என்றும் அதற்கு பிறகு வியாசர் வந்து நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியதும் மீண்டும் காமியகவனத்துக்கு திரும்பினார்கள் என்றும் இந்த பஞ்சபாண்டவர்களுடைய வனவாசத்துக்கும் ராமனுடைய வனவாசத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ராமனுடைய வனவாசத்தில் ராமன் பலவிதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து தாய் உரை கொண்டு தாதை உத்தரவிட்டதாக ராமன் மேற்கொண்ட வனவாசம் இது சூவில் ஆட்சியை இழந்த அரசர்களான பாண்டவர்கள் மேற்கொண்ட வனவாசம்.
ராமாயண வனவாசத்தில் வனவாசம் இருந்தவர்கள் ராமன், இலக்குவன், சீதை ஆகிய 3 பேர் மட்டுமே. அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை, தேவைப்பட்ட உபகரணங்களையும் சுமந்தபடியே காடுகளெங்கும் திரிந்தார்கள். பஞ்சபாண்டவர்களுடைய வனவாசம் கொஞ்சம் வித்தியாசமாக விவரிக்கப்படுகிறது. தனியாக இருந்த திரௌபதியிடத்திலே வம்பு செய்த ஜெயத்ரதன் அவளை தன்னுடைய தேரில் தூக்கிக் கொண்டு போக வேட்டைக்கு போயிருந்த பாண்டவர்கள் அவனை துரத்தி கொண்டு தங்களுடைய தேர்களை செலுத்தியபடி வருவதும், ஜெயத்ரதனோடு போரிடுவதும், அவனை சிறைப்பிடிப்பதும் என ஒரு நீண்ட வர்ணனை வனவாச காலத்துக்கு பிற்பகுதியில் வருகிறது. பஞ்சபாண்டவர்களை அறிஞர்களும் அந்தணர்களும் பின்தொடர்ந்து சென்றதாகவும், இப்படி பின்தொடர்ந்தவர்களில் நாட்டு மக்களில் சிலரும் அடங்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அத்தனை பேருக்கும் உணவு தயாரிப்பதற்காகத்தான் சூரியன் திரௌபதியிடத்திலே அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நீ உண்ணும் வரையில் இதிலிருந்து உணவு பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்லியிருந்ததாகவும், திரௌபதி உண்ணும் வரையில் அந்த பாத்திரத்திலிருந்து உணவு பெருகும் என்பதால் தான் துரியோதனன் ஒருமுறை துர்வாசரை திரௌபதி உண்டதன் பிறகு நீங்கள் அவர்களுடைய ஆச்சிரமத்துக்கு உணவுண்ணச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை அனுப்பி வைத்ததாகவும் வரலாறுகள் சொல்கின்றன. பாண்டவர்கள் எங்கே சென்றாலும் ஒரு பெருங்கூட்டம் அவர்களை தொடர்ந்தபடி செல்லும். பாண்டவர்கள் அஞ்ஞாத வாசத்தை மேற்கொண்ட சமயத்தில் இவர்களை எல்லாம் திருப்பி அனுப்புவதையும், இவர்கள் திரும்பிச் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதையும் பாரதம் விரிவாக சொல்கிறது. அதுபோலதான் எங்களுடைய பாண்டியூர் மண்ணிலே அமர்ந்திருக்கக்கூடிய திரௌபதியினுடைய வனவாசமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் துணை சூழ முழுமையாக நகர்வலம் வருவது வழக்கம். எனவே இந்த வனவாசத்தில் பக்தரடியார்கள் தங்களுடைய இல்ல வாசல்களை துப்புரவு செய்து நிறைகுடம் வைத்து பஞ்சபாண்டவர்களின் வருகைக்காக, அவர்களின் ஆசியை பெறுவதற்காக காத்திருப்பதும் வழமை. பண்டாரம் வீசும் பாண்டியூரில் பஞ்சபாண்டவர்கள் வருகையோடு பண்டாரம் நெற்றியில் மணக்க அழகான இந்த நாள் நகர்ந்தது. பாரத போரை குறிக்கக்கூடிய விதமாக நடைபெறக்கூடிய 18 நாள் திருவிழாவில் இறுதி நாளாகிய 10ஆம் தேதி தீமிதிப்பு இடம்பெறும். தீமிதிப்பு இந்த ஆலயத்தில் மிகச்சிறப்பாக இடம்பெறுவது வழமை. தீப்பள்ளையம் என்று சொல்லி இந்த ஆலயம் வர்ணிக்கப்படுவதற்கு காரணம் இந்த தீமிதிப்பு தான். 2 தீக்குழிகள் இந்த ஆலயத்திலே இருக்கிறது. ஒன்று மாறி ஒன்று ஒவ்வொரு வருடமும் தீக்குழி வெட்டப்பட்டு தீ மூட்டப்பட்டு மாலை பொழுதிலே தீமிதிப்பார்கள். அதே போல எதிர்வரும் 11ஆம் தேதி பாற்பள்ளை உற்சவத்தோடு இந்த வருடத்திற்கான விழா இனிதே நிறைவு பெறும். பீமரும் வாழ்வாங்கியாட, தர்மரிடம் பீமரும் வாழ்வாங்கியாட, கதலி பழ வனம் அடித்து மோட்ச இலையோட அஞ்ஞாத வாசத்திலா